ஹாய் ஆல். என்ன பில்டிங் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் பெங்களூர் கூட்டு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து போனோடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம சில்க் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு சாதா ஒரு வேர்ம்ல இருந்து எப்படி சில்க் வந்து ப்ராசஸ் ஆகி வருன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேப்ரிக் டெக்ஸ்சர், டிசைனிங் மட்டும் ஆஸ்பெக்டாக நினைக்கக்கூடாது. ஒரு ஃபேஷன் டிசைனர் அந்த டிசைனர் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிக்கோட ப்ராசஸ்ஸு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த டியூரபிலிட்டி எப்படி கொடுக்க முடியும், கம்ஃபர்ட் எப்படி கொடுக்க முடியும், ஸோ எந்த டைப் ஆஃப் ஃபேப்ரிக் எப்படி வீவ் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம என்னென்ன பண்ண முடியுன்றத ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு போகிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ டையிங் யூனிட்டாக இருக்கணும், நிட்டிங் யூனிட்டாக இருக்கட்டும், வீவிங் யூனிட்டாக இருக்கட்டும், பிரிண்டிங் யூனிட்டாக இருக்கட்டும், நிறைய யூனிட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் போய் ஒரு டிசைனர் வந்து விசிட் பண்ணும்போது தே கம் டு லேர்ன் மோர் அபவுட் த இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ டிசைனிங் புக்கில் வரைகிறது மட்டும் கண்டென்ட் கிடையாது. அந்த புக்கில் வரையும் போது அதை ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமோ, ஸோ ஒரு த்ரெட்டை உருவாக்கி ஒரு ஃபேப்ரிக்காக கொண்டு வரதும் அவ்வளோ ப்ராசஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. நானுமே நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட்லேருந்து தான் நிறையவே கற்றுக்கிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுமே அன்னைக்கு ஃபுல்லாகவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே சில்க் போர்ட்லேயுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிகிற மாதிரி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.